பஞ்சமி அவர்கள் வந்து முதல்ல எனக்கு டான்ஸ் ஆட ஆர்வம் இருக்கு. நான் டான்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு என்ன விஷயம் தோணுச்சு? உங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு உங்களுக்குள்ளுக்குள்ள? இல்ல அவங்க மொத சொல்லும்போது நான் கொஞ்சம் இதா தான் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க ஆசைய சொன்னாங்க. ஆனா சரி நிறைவேத்தணும்னு நெனச்சேன். ஆனா நான் அப்ப அவங்க சொல்ற டைம்ல அது நிறைவேத்துற சூழ்நிலையில நான் இல்ல. பசங்க அதாவது பசங்க சின்ன சின்ன பசங்க சரி இந்த டைம்ல சொல்றாளே பசங்கள பார்க்கணும். 3 பசங்க 3 பசங்களையும் பார்க்கணும். ஸ்கூல் அனுப்பணும். அப்ப வந்து சின்ன ஸ்கூல் பசங்க போகல. தேடுவாங்க. ஸ்கூல் போகல. இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல சொல்லும்போது சரி பார்ப்போம். பசங்க ஸ்கூல் ஃப்ரீ ஆகட்டும் ஃபர்ஸ்ட். ஃப்ரீ ஆகறதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சின்னவன் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சான். 3 பேருமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சு. சரி அதுக்கப்புறம் இப்ப வீட்ல சும்மா இருக்கா. என்ன பண்ணலாம்? சரி அன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னாலே அவளுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்ன்னு. சரி அத முயற்சிக்குமா? அப்படின்னு முயற்சி தருணம் தான் அன்னைக்கு இந்த அளவுக்கு. ஓகே. நீங்க வந்து ஞாபகப்படுத்தவே இல்ல. எனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்ன்னு நான் சொன்னனே, ஏதாச்சும் பண்ணி குடுங்க அப்படின்னு நீங்க திரும்ப கேட்கவே இல்ல. ஒரே ஒரு தடவ தான் நீங்க கேட்டீங்க. ஞாபகம் வச்சு பண்ணிட்டாரு. இந்த இந்த ஒரு தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் வச்சு பண்ணிட்டாரு. என்னைக்கோ ஒரு நாள். அது சாத்தியப்படுத்தி அதுதான் காட்டிட்டாரு. அதுதான் அது ஞாபகம் வச்சு பண்ணதுக்கு அதுதான் நான் சொல்றேன்ல. நீங்க முதல்ல வந்து என்ன இவர் சொன்னார்ல நான் காரணம் அப்படி சொன்னா நான் காரணம் இல்ல அதுக்கு. முதல்ல வந்து கல்யாணம் பண்ணமா என்னோட கனவா ஒண்ணு இருந்தது. அது என்னோட கனவு. அப்பா அம்மான்னு ஒரு குடும்பத்துல நினைக்கும்போது சரி அத பண்ணுவோம். அவங்களோட ஆசை நான் குடும்பத்துல நல்லபடியா வாழணும். சரி அத பண்ணும்போது அவருக்கு என்ன ஆசை? நான் அவர்கிட்ட அன்பாவும், ஒரு நல்ல அம்மாவாவும், ஒரு நல்ல மனைவியாவும் இருக்கணும் அவருக்கு. அப்ப அத நம்ம பண்ணுவோம். என்னோடத சொல்லல. முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும்? அத நான் சரியா இருந்துக்கிறேன்னு அப்படி இருந்ததுனால, அவரு என்கிட்ட கேட்கிற தருணம் வந்துச்சு சூழ்நிலை. அப்ப நான் சொல்லும்போது, அவருக்கு நான் இருந்ததுனால எனக்கு பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அது அப்படியே நடந்துருச்சு.